வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று நம்ம காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தேர்தல் நெருங்க அதிகமான காணொலிகளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிற நேரத்தில் ஒரு உத்வேகமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு செகண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காணொலியை பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணொலி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான காணொலி. ஏன்னா 3 தலைப்புகள் இருக்குது. அதில் என்னென்ன தலைப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றான என்னோட கேள்வியின் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் பாரி அவர்களே. வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே யாருமே ஆதரிச்சதில்லை. அது யாராவது ஆதரித்து பேசினா கூட அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நடந்தால் தான் அது எவ்வளோ கொடூரம் அப்படிங்கிறதுக்கு புரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த தீர்ப்பு, அதாவது சாத்தான்குளத்தில் பெனிக்சன் ஜெயராஜுக்கு நடந்த அந்த கொடுமை, அந்த மரணத்துக்கு உண்டான ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரியான தீர்ப்பாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் மீடியாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு திருப்பமுனையான தீர்ப்புன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயம் ஒரு நல்ல தீர்ப்பு தான். ஏன்னா இரட்டை மரண தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அந்த நீதிபதி அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் அவர் மிக தெளிவாகவே சொன்னது என்னென்னா, இந்த தீர்ப்பை வைத்து இனி மக்கள் மீது இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வதற்கு காவல்துறை அஞ்சணும்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பை அவர் ரிட்டனாகவே கொடுத்துருக்காரு. அப்போ இது ஒரு பெரிய அளவில் ஒரு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரியான ஒரு விஷயம். காரணம்னா பல காவல்துறை அதிகாரிகள், எல்லாரையும் சொல்லலை, பல காவல்துறை அதிகாரிகள் மக்களின் மீது ஒரு வெறுப்பு உணர்வையும் ஒரு இழிவான பார்வையும் வளர்த்து வச்சுக்கிட்டு அதோட வெளிப்பாடாக பல இடங்களில் நடந்துக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வண்டியை நிப்பாட்டி என்னென்னு கேட்கும்போதும் கூட மரியாதை கொடுக்காம பேசுகிற போக்காக இருக்கட்டும். இப்போ எங்கடா போகிறேன் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி நிப்பாட்டி பேசுகிறாருன்னு வைங்க, இங்கே தாண்டா போகிறேன் நீங்கள் பதில் கொடுத்தா என்ன ஆகும்? அடுத்து நல்லா இருக்காது. அது அப்போ வாடா போடான்னு ஒருத்தவங்களை யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, அவர் ஸ்டூடெண்ட்டான்னு தெரியாது. ஏன் ஒரு கலெக்டரே மஃப்டியில் போகிறாருன்னு வைங்க, ஒரு கலெக்டரு அவர் சும்மா பைக்கில் போகிறாருன்னு வைங்க, காவல்துறை நிப்பாட்டி என்ன பேசுவோம்? ஏதாவது தெரியுமா? அப்போ எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்னவா இருக்காங்க எதுவாக இருக்காங்க இல்லை. சரி நில்லுங்க, எங்கே போகிறீங்க, என்ன உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுங்க, இது வேற. ஆனால் நிப்பாட்டும் போதே அவனை இவனேன்னு பேசுறது, திட்டுறது, கெட்ட வார்த்தை பற்றி இது பண்ணுறது, எப்படி இவனா நீங்கிறது, இதெல்லாம் அன்றாட மக்கள் இந்த காவல்துறையோட அணுகும் பொழுது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் சரி, ஏதாவது ஒரு விசாரிக்க போனாலும் சரி, ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்க கூட ஒரு மாதிரி இவனே அவனே வாயா போயா இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அன்றாட மக்கள் பார்த்து வராங்க. இப்போ இதில் சில பேருக்கு கோவம் ஏதாவது திரும்ப பேசிட்டாங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னா, அவங்கள ஏதாவது பொய் கேஸை போட்டு இல்லை ஏதாவது உள்ளே வச்சு ஒரு ராங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நடக்குது. அதுக்கு அடுத்து பல காவல்துறையில் பல கைதிகள் கைதாகும் பொழுது, தப்பு செஞ்சுருப்பாங்க, கைதாகும் பொழுது அவங்க கால்களை உடைக்கிறது, கைகளை உடைக்கிறதுங்கிற பழக்கமும் இன்றளவும் தமிழ்நாடு முழுக்க நடைமுறையில் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 28 லாக்அப் டெத், 28 பேர் கடந்த 5 ஆண்டுகளில் அது இந்த திமுக ஆட்சியில் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்து இறந்து போயிருக்காங்க, அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இதை தடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி மரண தண்டனையை காட்டணும், மரண பயத்தை காட்டணும். அப்போ இந்த மரண பயத்தை நீதிபதி அவர்கள் காட்டியிருக்கிறார். இப்போ இந்த மரண பயத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்கள் நம்மளை கொன்னுருவாங்களோங்கிற ஒரு பதட்டத்துலேயும் ஒரு பயத்துலேயும் அவங்க வாழ்க்கையை அந்த சில நிமிடங்கள் கடந்திருப்பாங்கல்ல, அதே பயத்தை இனி வருஷ கணக்கில் நீ கடக்க போகிற. இப்போ அந்த கைதாக இருக்கக்கூடிய அந்த 9 காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நம்மளை தூக்கில் போட்டுருவாங்களா, நாளைக்கு நம்மளை தூக்கில் போட்டுருவாங்களா, நாளைக்கு நம்ம செத்து போயிடுவோமா, நாளைக்கு நம்ம பணமாயிருவோமாங்கிற அந்த பயத்திலேயே வாழ்வாங்க. அந்த பயம் அவங்களுக்கு தேவை. இது நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த தீர்ப்புகளெல்லாம் விரைந்து நடைமுறைப்படுத்தி விட்ருங்க. இவங்களுக்கு தண்டனை காலங்கிற நடுவில் நல்ல விதமாக நடந்தாங்க, நல்ல விதமாக ஓடினாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, ஆயுள் தண்டனைக்கு மாற்றுவாங்க. இப்போ மேல்முறையீடு பண்ணுவாங்க ஆயுள் தண்டனையாக மாற்றுறதுக்கு. பட் ஒரு முறையாச்சு ஒரு 4 பேர் இந்த மாதிரி ஒரு 9 பேரை தூக்கில் தொங்க விட்டோம்னா தான் காவல்துறைக்கு உண்மையிலேயே பயம் வரும். அப்போ தான் ஒருத்தனை கை ஓங்கிறதுக்கு முன்னாடி இவனை அடித்தா இவன் செத்துக்கிட்டு போயிட்டானா நமக்கு சாவு, நமக்கு கொலை கூட்டத்தில் போய் மாட்டிக்குவோங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துக்காக இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம், முழுமையாக வரவேற்கிறோம். இனியாவது பார்த்து திருந்துங்க. மனசளவில் நீங்கள் திருந்தணும். இந்த பயத்தை காட்டி உங்களை திருந்தணுங்கிறது இல்லை, மனசளவில் உங்களை நம்பி தான் வருகிறார்கள். அரசாங்கம்ங்கிறது கைது, தப்பே செஞ்சவனா இருக்கட்டும் அவனை கைது பண்ணுங்க, முறைப்படி அவன் மீது வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்குலேருந்து அவன் தப்பிக்காத வண்ணம் ஆதாரங்களோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வழக்கை நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிங்கனாவே குற்றவாளி தண்டிக்கப்பட்டுருவான். அங்கே கோட்டை விட்டுட்டு இவனை போட்டு அடிக்கிறது பண்ணுறது
இதெல்லாம் வந்து அந்த அஜித்குமார் கொலை வழக்கு ஒன்று இருக்கு. இப்போ இது மாதிரி எத்தனையோ இருக்கு. நம்ம இப்போ எடுத்து பேசணும்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. இல்லைங்க, இப்போ அதிமுகவோட ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லிட்டு திமுக இதை வச்சு ஒரு மைலேஜ் தேட பார்க்குறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அஜித்குமார், ஆகாஷ்னு அப்புறம் விக்னான் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஆமாம். ஸோ 2 ஆட்சியிலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸோ அவங்களுடைய இறப்புக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தானே மற்றவங்களோட இறப்புக்கும். ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கணும். இனிமேல் அந்த மாதிரி கொலை குற்றம் பண்ணிட்டு இப்போ வழக்கு வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் மரண தண்டனைன்னு கொடுத்தோம்னா தான் புத்தி வரும். அப்பதான் வந்து பக்குவமா நடந்துக்கிற தன்மை வரும். அப்பதான் நம்மலாம் பெரிய லாடுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு மறையும். இவ்வளோ நாள் என்ன பண்ணுச்சுன்னா இந்த சிஸ்டமே காப்பாத்துச்சு. காவல்துறையில இந்த மாதிரி இது வரும்போது, இந்த எரர் வரும்போது மக்களுக்கு வந்து காவல்துறை மேல நம்பிக்கை போயிருமேங்கிறனால, அதே போல காவல்துறை அதிகாரிகளும் சொன்ன வேலையை செய்ய மாட்டாங்கிற ஒரு பதட்டத்துல என்ன பண்ண இந்த அதிகார வர்க்கம் என்ன பண்ணும்னா பாதுகாத்துக்கிட்டே வரும். அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனைன்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் நன்னடத்தையின் காரணமா ஏதாவது தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு வெளியே விட்டுருவாங்க. மேக்சிமம் 2 வருஷம் 3 வருஷத்துல வெளியில வந்துகிட்டு இருப்பாங்க. வேலை தான் போகும். ஒரு பெரிய கிரைம் பண்ணாலே வேலை மட்டும்தான் போகுங்கிற லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி மரண தண்டனைலாம் வருதுடா அப்படின்னா தான் அந்த பயம் நிற்கும். ஸோ இதை நம்ம முழுமையாக நம்ம வரவேற்கணும் அந்த தீர்ப்பை. சரி, இப்போ இது வந்து இம்பாக்ட் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கலி வந்து மீண்டும் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, நம்ம ஜனத்தொகை அதிகமாக இருக்கும், அவங்களோட வேலை பளு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரெஷரில் போயிடுறாங்க. ஸோ இதனால எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தூத்துக்குடியில் துப்பாக்கியால் சுட்டு நடந்த மரணத்துக்கும் பல்லப்புடுங்கின பல்பீர் சிங்குக்கும் எல்லாத்துக்குமே இதே மாதிரியான ஒரு நியாயம் வந்து தீர்ப்பு நிச்சயம் அதே மாதிரியான நியாயத்தோடு தான் தீர்ப்பை கொடுக்கணும். நீதிபதிகள் கையில் தான் அது இருக்குது. எல்லாருக்கு மேலேயும் வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்குகள் விசாரணைக்கு வருது. அதை தள்ளி தாமதம் பண்ணி கடைசியில் வந்துட்டு அதை நீர்த்து போக வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தீர்ப்பை உடனடியாக கொடுக்கணும். இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கே வந்து எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருதுன்னு பாருங்க. 6 வருஷம். லாக்டவுன் டைம்ல நடந்த ஒரு சம்பவம். அது வந்து 6 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பையும் வந்துட்டு அவங்க மேல்முறையீடு அது இதுன்னு போயிட்டு கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து தான் நிற்கும். இது இவங்களை யாரும் தூக்கில் போட்டு தொங்க விட்டுருவாங்களான்னா அது ஏன்னா இந்தியன் பாலிசிலே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ஸை வந்து ரொம்ப கம்மியாக நிப்பாட்டிட்டாங்க, குறைக்கிறாங்க. அதிகப்படியாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு கிடைக்கும். அது முஸ்லீம் தீவிரவாதிகளாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இந்தியாவில். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு. இப்போ இந்த இதில் பார்க்குறீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆயுள் தண்டனையில் வந்து நிற்கும். ஸோ ஆயுள் தண்டனை கைதிகளாகத்தான் இவங்க இருப்பாங்க. இவங்களை உடனே தூக்கில் போடுவாங்களான்னா தெரியல. ஆனால் இரட்டை தூக்கு தண்டனைங்கும் போது அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைமாக இருக்கும். இன்னொரு 10 வருஷத்துக்குனாச்சும் அந்த கூட்டம் வந்து அந்த மரண தண்டனை ரத்து செய்யறதுக்கு அலையும். ஒரு 5-6 வருஷத்துக்குனாச்சும் அலையும் மினிமம். மரண தண்டனை ரத்து பண்ணாதான் அவங்களுக்கு பெருமூச்சே, உயிரை காப்பாற்றணும்ட்டு. அப்போ இந்த போராட்டம் அவங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த போராட்டத்தை உணரும் பொழுதுதான் ஒருத்தருக்கு மரண பயத்தை காட்டுறோம், ஒருத்தரை மரணத்துக்கோட விளிம்பில் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயங்கிறது இந்த எப்படி அதில் என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த கொடூரர்களுக்கு புரிய வரும். அதிகாரத்தை கையில் வச்சுட்டு அது இல்லாமல் இப்போ நீதிபதிகளே சொல்லியிருக்காரு, தெரியாமல் அதாவது படிப்பறிவு இல்லாத சமூகம் சார்ந்த புரிதல் இல்லாத நபர்கள் வந்து ஒரு தவறில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு கூட மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கு இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லிட்டாரு. ஏன்னா ரூல்ஸ் எல்லாமே ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்களே ஏன் அவங்களுக்கு மன்னிப்பு, அதாவது மன்னிப்பு இந்த சென்ஸ் அவங்களுடைய தவறுதல கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமே. ஏன்னா அவங்க ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் உங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ மன்னிப்புங்கிறது இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க படிச்சிருக்கிறாங்க, ஒரு அரசு வேலையில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சமூகத்தை பற்றியான புரிதல் இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சும் இந்த தப்பை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது அதிகார திமிரில் தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வேதனையை அந்த இருவர்களுக்கும் அப்பா பையனுக்கும் கொடுத்த இவர்களுக்கு நம்ம மரண தண்டனை கொடுக்குறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி அந்த மரண தண்டனையை ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் வந்து தீர்ப்பில் எழுதுறதுங்கிறது வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பெருசா நான் அது மாதிரி நடந்தது தீர்ப்பு. இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் தான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம உண்மையிலேயே வாழ்த்துறோம். சரி, இப்போ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்றனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து இப்படி தீர்ப்பு வந்தால் தான் அதை கண்டு ஒரு அச்ச உணர்வு காவல்துறைக்கு வரும். சத்தியமாக சொல்கிறேன், அந்த அச்ச உணர்வு இருந்தால் தான் அவங்க திருந்துவாங்க. இல்லைன்னா திருந்துற மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு வரைக்குமே அது நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. இதுதாங்க கடைசியாக நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியுதா? அதுக்கப்புறம் 28 நடந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம இதனால இதை ஏற்றுக்கவே முடியல. யாரையும் காவல்துறைக்கு இது போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் யாருமே வந்து காவல் நிலையங்களுக்கு போகிறதுக்கே வந்து நம்ம வந்து ஒரு அச்ச உணர்வு மக்களுக்கு வந்திருக்கு. அதுதான் உண்மை. அதெல்லாம் மாறணும். காவல்துறை வந்து உங்கள் நண்பன்னு வாயில சொன்னா பத்தாது, உண்மையாவே அவ்வாறு நடந்துக்கணும். மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறதுக்கு தைரியமா நிக்கணும். ஒரு பொண்ணு என்னை வந்து மானபங்கப்படுத்திட்டான்னு சொல்லி நிற்கும் போது அந்த பொண்ணோட அட்ரஸோட தூக்கி போடுற பழக்கம்லாம் காவல்துறைக்குள்ள இருக்கு. அப்படின்னா
நம்ம எங்கே போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிறது. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம் திருந்துட்டோம். சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடிக்காரரை பற்றி வந்து பேச போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியின் மண்ணின் மைந்தரா, அந்த மண்ணை தான் டெய்லி எடுத்து சாப்பிட்டுக்குவார். 2 வாய் இப்படி வாயில போட்டு இப்படி ஒரு வாயில். அவங்க அப்பாவும் சரி இவரும் சரி அங்கேருந்து தேர்தலில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஊருக்காக நிறையா வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் கோச்சிப்பாங்க. அதெல்லாம் அந்த ஊர் மக்களே வந்து சொல்லட்டும். இனிமே அவர் வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை குறித்து சில ரிமார்க்ஸ் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காப்புல. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஊர் சம்மந்தப்பட்டு யாருக்கு அந்த உரிமை இருக்குது நிற்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு நிறைய விஷயம்லாம் சொல்லிங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஏன் காங்கிரஸ்க்கு வாக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கணக்காக பேசுகிறாப்புல. அப்போ சொந்த ஊருக்காரரை நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம், வெளியூருக்காரரை வந்து அது இவங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா சீமான் அவர்களுக்கு இங்கே வீடு கிடையாது காரைக்குடியில். அதுவே தப்பு. அவங்க அரணையூரில் வந்துட்டு அவருக்கு வந்து வீடு இருக்குது. ஸோ அவங்க அம்மா பேர்லேயோ அப்பா பேர்லேயோ அவர் வீடு வந்து அவங்க இப்போ வீடு கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். அது ஒரு பொய்யான தகவல் தான். ஸோ அதையும் நம்ம சொல்கிறோம். அவருக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது. அது அங்கே அநேகமாக அவங்க தம்பி பேர்லையோ இல்லை அண்ணன் பேர்லையோ இல்லை அவங்க அப்பா பேர்லையோ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அது பூர்வீக வீடு தான். அது பூர்வீக இடத்துல தான் திரும்ப இவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி கட்டினாங்கன்னு வைங்களேன். அப்போ வீடு இருக்கிறது உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது அவர் அந்த மண்ணின் மைந்தர் தான். அங்கேருந்து தான் சினிமாக்காக இங்கே சென்னைக்கு வந்தார். அவர் சென்னையில் அதிக காலம் இருந்திருந்தாலும் தன்னோட வாழ்நாளில் சொந்த பிறந்த இடம்ங்கிறது ஒன்று இருக்குது, சொந்த ஊருங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தானே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தாரு போனார். அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் அவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த சரௌண்டிங்கில் தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த முறை தான் வந்து சொந்த தொகுதியில் நிற்கிறார். இதான் உண்மை. இதுக்கு முன்னாடி தான் வந்து அதுக்கு அவர் சம்மந்தம் இல்லாத தொகுதி, கடலூரில் நின்னது சுத்தமாக சம்மந்தம் இல்லாத தொகுதி. ஸோ அப்படி சம்மந்தம் இல்லாத இடத்துல நின்றுட்டு இருந்தவர் இப்போ தான் கொஞ்ச நாச்சு தனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அவர் நிற்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தேர்தலில் தான் அவர் வந்து அவருக்கான வாக்கு உழுகும் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவர் நிற்கிறாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து இதை வந்து இவங்க விமர்சிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போன முறை போட்டி போடும்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பெண் வேட்பாளரை வந்து இங்கே வந்து போட்டி போட்டாங்க. அந்த இப்போ வேறு வெளியூர்காரங்க அவங்க இங்கே வந்து போட்டி போட்டாங்க. அப்போதைக்கு ஒரு வாடகை ஒரு வீடு எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறம் இப்போ அந்த அம்மா எங்கே காணவே காணோம். அவங்க இந்த பக்கம் தொகுதிக்கு வந்து எட்டி பார்த்தாங்களா, வரவே இல்லை. ஆனால் அந்த வாக்கை மட்டும் உடச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அதே குற்றச்சாட்டை வந்து சீமான் மேலேயும் வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இங்கே பேசுவாங்க, அப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க, தேர்தல் முடியும் போது அவங்களுக்கும் ஒரு வாக்கை வந்து செக்மெண்ட்டை பிரிச்சுட்டு போயிட்டு அவங்க வாட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த கவலை எல்லாம் அந்த மண்ணின் மீது இருக்காதுங்கிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய பேச்சை வந்து பேசியிருக்கிறாரு. இதில் வந்து நம்ம பேசும் பொழுது அப்போ அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் அந்த மண்ணின் மீது அக்கறை இருக்குங்கிறத கார்த்திக் சிதம்பரம் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத புரியணும். அதுக்காக அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம். அப்போ மண்ணின் மைந்தர்கள் தான் இந்த மண்ணை ஆளணும் அப்படிங்கிற அடிப்படையில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன செய்ய போறாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனியா காந்தி அவர்களை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்போவதற்கு அவர் வந்து ஒரு முனைப்பு காட்ட போகிறார். இட்டாலியன் கனெக்ஷன்னாலயா? ஆமாங்க, அவங்க இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க தான், கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஓகேவா? அப்போ அதனால வந்துட்டு அவங்கள வந்து நம்ம ஏற்கக்கூடாது அப்படித்தானே எடுத்துக்க முடியும். உடனே ராகுல் காந்தியும் கேட்கணும்ல. ஆமாங்க, அவர் வந்து வெளிநாட்டில் வந்து நின்னாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பிரியங்கா காந்தி வேற ஏதோ தொகுதி இந்த மாதிரி மாறி நிற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இவங்க ஜெயிக்கிறதுக்கு கேரளாவில் இவங்க ஜெயிப்பாங்கும் போது அவங்கெல்லாம் கொண்டு வந்து கேரளாவில் வந்து நிற்கலாம். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவார்? ஸோ அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த மண்ணில் அதிகாரம் வரணுங்கிறது ஆக்சுவலாக தமிழ் தேசிய கோட்பாடு. அது காங்கிரஸ் கோட்பாடா? அது தமிழ் தேசிய கோட்பாடு. இந்த கோட்பாடு எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் வாங்க சொல்லுங்க. சரி, மண்ணின் மைந்த காரைக்குடிக்காரர்கள் தான் காரைக்குடியை ஆளணும். இப்போ தமிழ்நாட்டுக்காரன் தானே தமிழ்நாட்டை ஆளணும். அப்போ டிஎம்கே என்ன பண்ணலாம்? டிஎம்கேங்கிற அந்த தெலுங்கு கூட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பதில் இதா உண்டா? அப்போ என்ன கொள்கையில் இருக்கீங்க? அந்த கொள்கையை பேசுங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொள்கை? இந்தியாவில் இருக்க யாரும் எங்கேயும் போய் ஆட்சி செய்யலாம், யாரும் எங்கேயும் போய் அதிகாரத்தை அடையலாம்ங்கிறது தானே காங்கிரஸோட கொள்கை தானே, தேசிய கொள்கைங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு வருது உங்களுக்கு? ஊருக்காரன் வெளியூருக்காரன்லாம் ஏன் இந்த பேச்சு வருது? இன்ஃபேக்ட் அந்த பேச்சு சொல்றதுக்கான இடமே இல்லை. ஏன்னா காரைக்குடி அவருக்கான ஒரு பூர்வீகமாக அரணியூரில் தான் அவர் தாய் நிலைமை அதுதான், அரணியூர் தான். அப்புறம் எப்படி அவர் வெளியூர்காரன்னு சொல்லுவீங்க? பிறந்த ஊர் அங்கே இருக்குது, அவரோட குலதெய்வம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் எப்படி அது அவருக்கு வந்து வெளியூர்? அப்போ இது அந்த கான்டெக்ஸ்டே தப்பு. அப்போ என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து சீமான் அவரோட சொந்த ஊர் எதுன்னு தெரியாது. காரைக்குடிக்காரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் இன்னும். ஏன்னா சீமான் அவருக்கும் போது சென்னையிலேருந்து வராரு போறாரு அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் நினைக்கும் போது பல பேருக்கு இன்னும் அது போய் சேரலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பொய்யா கிளப்பி விட்டோம் அப்படின்னா, அவர் ஏதோ வெளியூர்காரர்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வாக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்
இதை பேசி வருகிறார். இன்னும் நான் சொல்கிறேன், அப்படிலாம் பார்த்தா நீங்கள் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், உங்கள் அப்பா சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், நீங்கள் தமிழ் சமூகத்திற்கு செய்த துரோகத்தெல்லாம் பட்டியல் போட்டோம் அப்படின்னா நீங்களாம் தமிழ்நாட்டு அரசியல்லையே தலை வச்சு படுக்க முடியாது. அவ்வளோ துரோகத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிருக்கீங்க. இலங்கையில் நடந்த இனப்படுகொலையிலலாம் உங்களுடைய கைகள் இல்லைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அதை தடுப்பதற்கான அதிகாரம் உங்ககிட்ட இருந்துச்சு, அதை நிறுத்துவதற்கான அதிகாரம் உங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு அதுக்கான எந்த ஒரு முனைப்பையும் காட்டாமல் சாகிறவன் சொந்த இனத்தவன் குடும்பமாக குழந்தைங்க பெண்கள்லாம் அங்கே சீரழிக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? நிதி ஒதுக்குறீங்க. என்ன நிதி? இலங்கைக்கு நிதியை ஒதுக்கி கொடுக்குறீங்க. இந்தா வச்சுக்கோ காசு, போய் கொள்ளு தமிழர்களன். ஒரு தமிழனா எப்போ பார்த்தாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கேட்டால் நாங்கள் வேட்டி சட்டையை போடுறது தான் தமிழர். வேட்டி சட்டை போடுறது, உள்ள கோமணம் போடுறது, இதெல்லாம் வந்து தமிழருடைய உணர்வோடு இருக்காலாம் இல்லை. ஒரு சக தமிழன் அங்கே ரத்த கண்ணீர் வடிக்கும் பொழுது, ரத்தம் சிந்தும் பொழுது அதுக்கு யார் துணை நிற்கிறானோ அவன் தான் தமிழன். இதையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அப்படி தான் அந்த கூட்டம் தான் இது. தமிழில் பேசிட்டா, வேட்டி சட்டை போட்டுட்டா நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே நிற்க முடியாது. உண்மையாகவே ஓகே, நீங்கள் பிறப்பால் தமிழர் தான், ஆனால் உண்மையாகவே அந்த இன உணர்வும் அந்த மான உணர்வும் அந்த ரோச உணர்வும் இருந்தால் அந்த இனப்படுகொலைக்கு துணை போயிருக்க மாட்டீங்க. எவனோ ஒருத்தன் நம்ம ரத்த சொந்தத்தை வந்து அடித்து கொள்றானே அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு என்ன அதிகாரம் கையில் இருக்குது. அதிகாரம் கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, அதிகாரம் கையில் இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கை வச்சாலும் பரவாயில்ல. அப்போ ஆளுங்கட்சியில் மிக முக்கியமான நபராக உங்கள் அப்பா இருந்தார். என்ன நீங்கள் அந்த காலத்தில் பிடுங்கி விட்டீர்கள் என்று நீங்கள் இந்த மண்ணின் பெருமையும் இந்த மண்ணுக்கானவர்கள்ங்கிற உரிமையும் கொண்டாடுறீங்க. என்ன பிடுங்கி விட்டீர்கள்? சாகும்போதே தடுக்கிறதுக்கு துப்பு கிடையாது. உங்கள் கைகள் அங்கே போய் தடுக்கல. ஒரு கண்டன அறிக்கை உங்களால் விட முடிஞ்சுதா? ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? நினச்சிருந்தா தடுத்துருக்க முடியும். ஏங்க அது இனப்படுகொலையாக மாறிக்கிட்டு இருக்குங்க, புலிகளுக்கு மட்டும் எதிரான போராக அது இல்லைங்க, அது ஒரு ஜெனோசைடாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறத கூட உங்களால் பேச முடிஞ்சுதா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து வியப்பாக இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் உங்களை நான் பாராட்டுறேன். என்ன? காரைக்குடியின் மண்ணின் மைந்தன் தான் காரைக்குடியை ஆள வேண்டும்ங்கிற அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு அதை நீங்கள் பேசியிருக்கிறதுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம். அதே போல் நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுக்காரன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், ஆந்திராக்காரன் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டானா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவன் அங்கே போயிடுவான், ஆந்திராவில் தான் வந்து சொத்து வாங்குவான், பிஸ்னஸ்லாம் அங்கே பண்ணுவான், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு போடாதீங்கன்னு வாயை திறந்து சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டை மண்ணின் மைந்தன் தான் ஆளணும்னு சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு துணிவில்லைன்னா அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்சனலாக அவங்க தொகுதியில் போயிட்டு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்களே வந்து மேலே பெருசாக ஒரு அபிப்பிராயம் இல்லை, இந்த ஊருக்காரங்கன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து ஊருக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் வந்து பேர் வாங்கி. பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. அந்த காங்கிரஸில் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்கனால காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு புரிதல் வரணும். இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து விட்டு ஒழிக்கணுங்கிற இந்த சிந்தனைக்கு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட்டம் வந்து காணாமல் போயிடும். அது ஆல்ரெடி இனிமேல் இந்த எலெக்ஷன்லாம் காணாமல் போயிடும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, ரைட். இப்போ வந்து மூன்றாவது விஷயம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து விக்னேஷ் சிவன், டேரக்டர் விக்னேஷ் சிவன், நயன்தாராவோட ஹஸ்பண்டு. பிரதீக் ரங்கநாதன் ஒரு காலத்து டேரக்டராக இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்களை ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து அரசியல்வாதியாக இருந்தார், இப்போ நடிகராக இல்லை, ஏற்கனவே டேரக்டராக இருந்தார், அப்புறம் அரசியல்வாதியாக இருந்து இப்போ நடிகராக இருக்காரு. வற்புறுத்தல் பேரில் வந்து ஒரு படத்தில் வந்து வற்புறுத்தலின் பேரில் சரி நடிச்சிருக்காரு, மிரட்டி நடிக்க வச்சிருக்காங்க. ஏன் ஐயோ அது பேர் என்னது, அப்போ என்ன சொல்றது, இந்த ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு தமிழ் என்னங்க சொல்லுவாங்க, கோரிக்கை வச்சா, கோரிக்கை அன்பு கோரிக்கைனால வந்து நடிச்சிருக்காரு. LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது வந்து இளைஞர்களுக்கு தேவையான ஒரு படத்தை, அடுத்த தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய படத்தின் மூலமா சொல்ல வந்திருக்காரு. இதற்கு ஒரு துணை சேர்க்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரில் நான் பார்த்தேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. ஹூன்னு அவர் சொல்லலை, அது பின்னாடி போட்டாங்க. இதுதான் நடக்கும். யார் நம்மளை கூப்பிடுறா, எதுக்கு கூப்பிடுறா, அந்த நிறுவனம் எந்த நிறுவனம், அவங்க நம்மளை காட்டுவாங்க, இந்த லாஜிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். விக்னேஷ் சிவன் யாரோட ஹஸ்பண்டு? நயன்தாரோட ஹஸ்பண்டா இருக்காரு. நயன்தாரா யாரு? விக்னேஷ் சிவனோட ஒய்ஃபா இருக்காங்க. நல்ல நடிகையா இருந்தாங்க, நல்ல நடிகை. அவங்களுடைய நண்பர்கள் யாரு?
நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா அந்த பெரிய பெரிய ஜெயிண்ட்லாம் உள்ள வந்துருவாங்க, ஜெயிண்ட்ஸ்லாம் உள்ள வந்துருவாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், எந்த கட்சிக்கு அவருடைய ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள்? இது மட்டும் எனக்கு தெரியாதே. அதான் அவங்க வெளியில பெருசா காட்டிக்கல, ஆனா பேசிக்கலி அவங்க திமுகவோட ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வர ஒரு கூட்டம், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த திமுகவுடைய ஒரு ஈகோ சிஸ்டத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த செஸ் ஒலிம்பியாட்லாம் நடந்துச்சு. அந்த நடத்துற கான்ட்ராக்ட் விக்னேஷ் சிவனுக்கு ஏன் கொடுத்தாங்க? நல்லா பண்ணுவார். அந்த அந்த பேக்கரி இருக்குல்ல, சாரி அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னா விக்னேஷ் சிவனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நண்பர்கள். அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு பரஸ்பர ஒரு ஒரு ஒப்பந்தம், ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கு அவங்களுக்குள்ள. இப்ப அவங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு தயாரிப்புல சீமான் அவர்கள் நடித்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை வந்து நம்ம எவ்வாறு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எலிப்பொறி இருக்குன்னு வைங்களேன், அந்த எலிப்பொறிக்குள்ள வந்து ஒரு தேங்காய் சில்லு இருக்கு அப்படின்னா ஒரு எலி என்ன பண்ணும்? போயிட்டு தேங்காய் மேல உட்காந்து வேகமா போயிட்டு தேங்காய் சாப்பிடும். அந்த எலிக்கு தெரியணும் அது எலி பொறிக்குள்ள இருக்குன்னு. புரியுதுங்களா? அது ஒரு ட்ராப். நான் அப்படி பார்க்கல. ராக்கி பாய் வந்து எதிரிங்களோட கூடாரத்துக்குள்ளே போயிட்டு சும்மா செதப்பாரு தெரியுமா, அப்படியும் பார்க்கலாம்ல இதை பாசிட்டிவா. சரி, எப்படி வேணாலும் பாருங்க. இந்த ஜி ஸ்கொயர்னு வருது, அது வேற கணக்கு. இது ரெட் ஜெயண்ட் ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த ரெட் ஜெயண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காசை கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த நிர்பந்தம் எதனால வருது? ரெட் ஜெயண்ட்டுங்கிற ஒரு மோனோபொலி, ஒரு சினிமா மோனோபொலி எவ்வளோ ஒரு ஆபத்தானது. இது வந்து சீமான் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, சினிமாவை சேர்ந்தவர் தானே, அங்கே தானே ஒரு சினிமாவை சார்ந்தவர். சரி, சினிமா விஷயத்தில் அவருக்கு தெரியலனாலும் ஒரு நிறுவனம் மோனோபொலி எடுக்கிறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்துக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும், அது மற்றவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறதெல்லாம் சீமான் அவர்களுக்கு ஒரு அரசியல்வாதியா தெரியாதா? எங்க ஒரு பக்கம் வியாபாரமா அது பெரிய பாதிப்பு ஏற்படும் மட்டும் இல்லாம சினிமா மாதிரி பவர்ஃபுல் டூல் வந்து ஒரே ஒருத்தவங்க என்ன மாதிரி வரும், அது ஒரு கட்சிக்காரங்களோடதுங்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு துணி கம்பெனி இருக்குன்னு வைங்க, ஒரு துணி தயாரிக்கிற கம்பெனி, அவன் மோனோபொலி ஆகிறான். மற்ற நெசவாளர்களுக்கு இது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல ரெட் ஜெயண்ட் வந்து அதிகாரம் கைக்கு வந்தவொடனே அவங்க அதிமுக ஆட்சியில மோனோபொலி ஆகல, திமுக கையில ஆட்சி வந்த அடுத்த நிமிஷம் அவங்க மோனோபொலி ஆகுறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் இந்த டாமினன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதான உண்மை. இது ஒரு தனி நிறுவனம், இது ஒரு அரசியல் கட்சினே எடுத்துக்கிட்டாலும் இந்த அரசியல் கட்சியோட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த தியேட்டர்கள் ஒதுக்கி கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஷோ, இதெல்லாம் பிரச்சனையாச்சா இல்லையா? உதயநிதி அவர் எடுக்கக்கூடிய படத்திற்கான காலை ஷோ வந்துட்டு தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்குது. மற்ற படங்களுக்கு வந்து அந்த அனுமதி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த வரும்போது மட்டும் காலை ஷோக்கு வந்து அனுமதின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூஷனில் யாருக்கு பவர் அதிகமாகுது? தியேட்டர்கள் கேட்டு எல்லாருமே வந்து வேறு வழி இல்லாமல் ரெட் ஜெயண்ட் கேட்டாங்கன்னா ஸ்லாட் ஒதுக்கி தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் எதனால் வருது? அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. இது மோனோபொலி. இதை எதிர்த்து பல திரைத்துறையை சார்ந்தவர்கள், எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நமக்கு வேண்டப்பட்ட சில படங்கள் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள்லாம் பிரச்சனை செய்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கும் பொழுது சீமான் அவர்களும் ஒரு கருத்து கேட்கப்பட்டது. இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து இந்த மாதிரி மோனோபொலி ஆகிறாங்களே, அப்போ சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க பணம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க, அதனால அவங்க பரவாயில்லன்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்கன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் வெளிப்படையாகவே அவர் சொன்னது. யாரோ சம்பாதிக்க தம்பி சம்பாரிச்சு போகிறான். இப்போ இந்த நிர்பந்தம் அப்படியே மாற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் எதனால் வருதுன்னா, இந்த மாதிரியான படத்துக்கு ஒப்புதல் கொடுக்கறதுனால வருது. கரெக்டா? அப்படிதான் எடுத்துக்க முடியும். ரெட் ஜெயண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படத்துல ப்ரொடியூசன்ல டிஸ்ட்ரிபியூஷன், சரி ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு குரூப் தான் அது. அப்போ இதில் வந்து அவர் நடிக்கிறார். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, எலிப்பொறிக்குள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் சில்லை பார்த்து சீமான் அவர்கள் போய்விட்டாரோங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லைங்க, ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு படத்தில் வந்து தன்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னன்னு எனக்கு தோணும். சரி, LIK உடைய ஜானர் என்ன? ஜானர் ரொமான்டிக் காமெடி. இப்போ ரொமான்ஸ் வந்து யார் செய்ய போறா இதுல? அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்காங்க. வேற என்ன காமெடி யார் செய்வா? இதுதான் கேள்வி. ரொமான்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் செய்ய போறாரு. அப்ப காமெடி யார் செய்ய போறா? பிரதீப் ரங்கநாதனை தவிர்த்து மித்தவங்க எல்லாருமே காமெடி செய்ய போறாங்க. பிரதீப் ரங்கநாதன் காமெடி வராதுன்னு சொல்றீங்களா, இல்ல சீமானவர்களுக்கு ரொமான்ஸ் வராதுன்னு சொல்றீங்களா நீங்க? இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இது ரொமான்டிக் காமெடி. ஆமா, இந்த ரொமான்டிக் காமெடியில ரொமான்ஸ் செய்ய போறது பிரதீப் ரங்கநாதன், காமெடி செய்ய போறது யாரு? அந்த ட்ரெய்லரை எடுத்து பாருங்க.
அந்த ட்ரெய்லரில் யார் சீனில் வரும்பொழுது அதிகமாக சிரிப்பு வருது? ஏங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? யோகி பாபு வரும்போதாங்க, யோகி பாபு வரும்போதானே எல்லாரும் சிரிச்சிங்க. தெரிஞ்சு கேட்கிறாரே பாரின்னு. யோகி பாபு மாதிரியான காமெடி ஆக்டர் இருக்கும்போது அவர் வரும்போதானே சிரிப்பு வரும். அப்படிதானே நம்ம எல்லாம் பார்த்தோம் ட்ரெய்லரை. சரி, எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா போச்சுன்னா, எல்லாருக்கும் பேர் போட்டாங்க, இப்போ ஒருத்தர் மட்டும் விட்டாங்க. பேர் தெரியாதவங்களுக்கு பேர் போடுறாங்க, ஊரே அறிஞ்ச பேருன்னு விட்டுறாங்க. உங்களுக்கு என்ன பாரி? அப்போ நயன்தாரா பேர் தெரியாது, விக்னேஸ்வரன் பேர் தெரியாது, பிரதீப் ரங்கநாதன் பேர் தெரியாது, ஏன் அந்த நடிகை பேர் உண்மையிலே எனக்கு தெரியாது. மிருணாளினிங்க, நம்ம மிருணாளினிங்க. மிருணாளினியா? ஆமா. ஐயோ தெரியாது. கீர்த்தி சுரேஷ். இல்ல, கீர்த்தி ஷெட்டி. கீர்த்தி ஷெட்டி தானே? இல்ல கரெக்டா. சரி, எல்லாம் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குங்க. கீர்த்தி ஷெட்டியா? தமிழ் கத்துக்கிட்டு இருக்கே அந்த பிள்ளை. இப்பதான் தமிழ் படம் போயிட்டு அவையார் ஆரம்ப பாடசாலையில போய் தங்கச்சி கீர்த்தி ஷெட்டியும் நானும் இங்கிலீஷ் ஒன்னா படிக்கிறப்போ தமிழ் கத்துக்க மறந்துருச்சு. ஸோ அந்த கீர்த்தி ஷெட்டிங்கிற அந்த நடிகை என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? சரி, இவங்கெல்லாம் இப்போ பேர் தெரியாதவங்களா? சரி, கீர்த்தி ஷெட்டி விட்டுருங்க, நமக்கே பேர் தெரியல, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். மித்தவங்கலாம் இவங்கெல்லாம் என்ன பேர் தெரியாத நபர்களா? இவங்க பேர் எல்லாத்தையும் போடுறாங்க. யோகி பாபு பேரும் கூட போட்டாங்க. யாரோ ஒருத்தர் பேரை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு இரிட்டேட் ஆகுது இதெல்லாம் பார்த்தா. இரிட்டேட் ஆக வேண்டியவங்களுக்கு ஆகுதா என்னன்னு தெரியல. கராத்தே சீனு எடுக்கிறாங்க, அவரும் கூட ஹூன்னு கத்தலை. பேக்ரவுண்ட்ல என்னதுக்கு அந்த ஹூ சத்தம்? அவர் டப்பிங் வர மறந்துட்டாரு, அதனால அவங்க கத்திட்டாங்க. ஆமா. சரி, இந்த சீனை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரில் நம்ம சூர்யா, அதாவது எஸ் ஜே சூர்யா என்ன சொல்லுவார்? ஓ, அந்த மேட் பிளேஸ். மேட்னா என்ன? பைத்தியக்காரர். எப்படி அறிமுகத்தை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? திமுக வேற எப்படிப்பா கொடுக்கும்? திமுக வேற எப்படி கொடுக்கும்? இல்லை, அவங்க இவங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு என்னங்க அவசியம்? அதுதாங்க எனக்கும் புரியல. ஒரு எலி தேங்காய் சொல்லி வச்சு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு வந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமோ. அதுக்கப்புறம் நான் வேறும் சொல்ல, நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அப்போ இது உண்மையிலேயே ஏற்கும்படியா இல்லை. இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணதான் படத்தில் கதை என்னன்னு நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே, ட்ரெய்லர் நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டுருந்தாங்க, என்னடா படத்தையே போட்டு விட்டீங்கன்னு. ரொம்ப ஆப்வியஸாக அந்த கதை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. அந்த கதையுடைய சார அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040 இந்த கதை நடக்குது. 2040 சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு இல்லையா? ரியாலிட்டியில இல்ல அந்த படத்துலயா? இல்ல, நான் இந்த படத்துல கேக்குறேன். இந்த படத்துல இல்ல. நீங்க சரியா ட்ரெய்லர் பார்க்கலாம். சரி ஓகே. இல்லங்க, ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு முதலமைச்சரான ஒரு கேரக்டர் மாதிரி ஏதோ காட்டுறாங்க போல நினைச்சேன் நான். அது திருமாவளவனுங்க. ஹலோ, நான் தான் சிஎம் பேசுறேன் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொல்லுவாரு. ஸோ அதுவும் இல்லை. சரி ஓகே, விட்டுருவோம். இவரை இப்போ அடுத்து என்னவா காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைச்சாலை நடத்துறாரு. ரியாலிட்டியில் என்ன பண்றாரு? ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த படத்துல அவர் என்ன நடத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னார்வலர் சிறைச்சாலை. அது என்னங்க தன்னார்வலர் சிறைச்சாலை? அவங்களே உள்ள பூட்டிக்கணும். இதுக்கு மேல இவங்க நாம் தமிழர் கட்சியை ட்ரோல் பண்ணுமா? தன்னார்வலர் சிறைச்சாலை, அதுல இருக்கவன் எல்லாம் பைத்தியக்காரன். இதுக்கு தலைமை யாரு? சீமான். கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்து காரி துப்பிருக்கானுங்க. டேங்க் பண்ணியிருக்காங்க. ஆமா, கூப்பிட்டு வச்சு சம்பளம் கொடுத்து கேவலப்படுத்தி படத்தை எடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதை முட்டு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் அவர் சொன்னது பாருங்க தலைவா, அது பாருங்க தலைவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதாவது ஒரு, ஆனா சப்கான்சியஸ்னு ஒன்று இருக்கு. கான்சியஸா இவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படிங்கிறது ஒன்று, கோமாளியாவே காட்டிக்கிட்டு கடைசியில் இவர் நல்லவருப்பான்ங்கிறது ஒன்று. கடைசி ஃபுல்லாக கோமாளி மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அவர் சொல்றது நடக்கிற மாதிரியோ, இல்லை அவர் ஒரு பின்னாடி ஒரு செக்மெண்ட் டைலாக் பேசுகிற மாதிரியோ, விவசாயத்தை பற்றி பேசுகிற மாதிரியோ, இல்லை பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற மாதிரியோ அவர் சொல்றது நல்லதுங்கிற மாதிரி காட்டினாலுமே மக்கள் மனதில் என்னவாக பதியப்படும்? மக்கள் மனதில் ஒரு தலைவருடைய இடம் பதியாது. இமேஜ் பாலிடிக்ஸில் இமேஜ் மேட்டர்ஸ். நான் ஒன்று கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின்கிட்ட 5 கோடி 10 கோடி 100 கோடி கொடுத்து சந்தானமும் நீங்களும் நடிச்சிங்களே ஆரம்பத்தில் ஒரு படம் நடிச்சாங்களே, நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம் நடிங்க, அந்த படம் நல்லா ஹிட் தானே, அதே மாதிரி ஒரு ஹிட் படத்தை திரும்ப நடிச்சிங்கன்னு சொல்லி கொடுத்து பாருங்க,
100 கோடி கொடுங்க, 200 கோடி கொடுங்க, நடிக்க மாட்டாங்க. இல்ல அவர் நடிச்ச சீன் மட்டும் திருப்பி பார்க்க சொன்னா கூட பார்க்க மாட்டாரு திருப்பியும். ஏன்? ரீசன் என்ன? இனிமேல் இல்ல துணை முதல்வர் ஆயாச்சு, முதல்வர் ஆகணும்ல, இது இமேஜ் உடைஞ்சிரும். இந்த இமேஜ் உடஞ்சிரும். அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? உங்க இமேஜை பிரேக் பண்ணிருக்காங்க, உடச்சு விட போறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இது வருது படம். மக்கள் மனதுல சீமான் அவர்கள் ஒரு நல்ல தலைவர், ஒரு வீரியமிக்க புரட்சிகரமான கருத்தை பேசக்கூடிய ஒரு விஷன் உள்ள தலைவர்ங்கிற பார்வை மாறி சும்மா ஜாலியா காமெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் உங்களோட நடிக்கக்கூடிய கேஸ்டிங்கை பார்த்தீங்களா? கஞ்சா கருப்புன்னு ஒருத்தன், கஞ்சா கருப்புன்னு அந்த கஞ்சா கருப்புல இந்த யூடியூப்ல ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான், காத்து கருப்பு, சாரி கஞ்சா கருப்புல காத்து கருப்பு, சைபர் அசாசின் குற்றத்துக்காக அந்த சிறையில் போகிறாரு. இந்த காத்து கருப்பு யூடியூப்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு? பல புரட்சிகளை பண்ணியிருக்காரு. சரி, அடுத்த ஒரு பையன் சோஃபா வித்துக்கிட்டு இருப்பான். ஆமா, சோஃபா பையன், சோஃபா ஸ்கேம்னு சொல்லி அவனை கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காங்க. காட்டுறாங்க அவங்க செய்த குற்றம். ஏன்னா குற்றம் செஞ்சவங்கள இந்த சிறையில் வந்து தன்னார்வலர் சிறை, அவங்க வந்து இதுக்குள்ள வந்துட்டு இவர் சொல்ற மாதிரி இந்த ஃபோன் இல்லாம இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு, அங்க வந்து உடல் பயிற்சி செஞ்சுட்டு, கராத்தே கத்துக்கிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு உடம்பை உறுதி செய்து மனதை தெளிவுபடுத்தி போற மாதிரி ஒரு தன்னார்வலர் சிறைச்சாலைங்கிற மாதிரி கான்செப்ட்ல ஒரு பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன தன்னார்வலர்னா அவங்களாம் வாண்டடா வரதா இல்ல ஏதாவது, ஏன்னா அப்படி வரதா இருந்தா கிரைம் ஏன் வருதுன்னு தெரியல. அதெல்லாம் படம் பார்த்தா தான் அளவு தெரியும் நமக்கு. ஆனா அங்க வந்திருக்க அந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்க நபர்கள் எல்லாருமே காமெடி பீஸ், முழுக்க காமெடி பீஸ். அந்த காமெடி பீஸ்ல நடிகை வந்து வராங்க. இப்ப இந்த இவரோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதோட அப்பான்னு நினைக்கிறேன். பெற்ற தந்தையோ வளர்ப்பு தந்தையோ இல்ல என்னன்னு தெரியல. இவர் இந்த இடத்துல வளர்ந்துருக்கிறார், அது மட்டும் நமக்கு தெரியுது, ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா அந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து அப்பான்னு கூப்பிடுற மாதிரி எந்த ஒரு சீனும் அந்த ட்ரெய்லர்ல இல்லை, அதனால நமக்கு தெரியல. ஆனா முன்னாடி சொல்லும்போது அப்பா கேரக்டர்ல சீமா நடிக்கிறாருங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. இவர் வளர்ந்த இடம் இதுங்கிறது வந்து இந்த ட்ரெய்லர்ல ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா அந்த மேட் பிளேஸ்ல இருந்தா வரியா அப்படின்னு சொல்லி, அந்த பைத்தியகார இடத்துல இருந்தா நீ வரியா அப்படின்னு சொல்லி எஜே சூர்யா சொல்றதன் அடிப்படையில் நமக்கு தெளிவா புரிகிறது. அப்ப இதுல வந்து பார்க்கும் பொழுது ஒரு இது ஈக்ஸா இல்ல சாரி ஈசா. யார் ஈசா? ஈசானா அந்த கோயம்புத்தூர்ல இருக்குமே, அது தாடி வச்சுட்டு. ஆமா, தாடி வச்சிருந்தா ஈசா, தாடியை சேவ் பண்ணா சிவபெருமான், தாடியை சேவ் பண்ணி ஒரு பெரிய செலவு வச்சா சிவபெருமான். ஈசா யோகா சென்டர் இருக்குல்ல, அதுல தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஓ, பார்த்தாவே தெரியுது. அவங்க 2 பேரும் அந்த நடந்து போற சீன்லாம் வந்து ஈசா யோகா சென்டர்ல தான் நடந்திருக்கு. ஷூட்டிங் ஃபுல்லாக அங்கே தான் நடந்திருக்கு. நம்ம நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் வந்து பாரி வந்து இந்த அளவுக்கு கோவப்படுறாப்புல இதுக்கெலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் காரணம்னா இந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தப்ப நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரை திமுக காரங்க வெட்டி கொன்னாங்க. கன்னியாகுமரியிலே வெட்டி கொன்னாங்க. இந்த ஷூட்டிங்க்கு ஹால் சீட் கொடுத்ததுனால எத்தனை நாள் கழிச்சு சீமான் அவர்கள் அங்கே போனாருங்கிறது நமக்கு தெரியும். இந்த படம் தான் அது ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போவே நமக்கு ஒரு கடுப்பு இந்த படத்து மேலே. இந்த படத்தில் என்ன காட்ட போகிறாங்க, என்ன காட்டுதில்லை, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்போவே நமக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு இந்த படத்தின் மேலே. இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு தமிழ் தேசியம் பேசி எல்லாம் இது பண்ணி மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு போது ஏளனப்படுத்திட்டு போகிறாங்க, கேவலப்படுத்திட்டு போகிறாங்க. அதுக்கு இவங்களும் வந்து உடந்தையாகவும் இருக்கும்போது நமக்கு வந்து ஏற்கும்படி இல்லை. அது இது தேர்தலுக்கு முன்னாடி வருது. தேர்தலுக்கு முன்னாடி நேரத்தில் டிஎம்கே ஈகோ சிஸ்டத்துலேருந்து வரக்கூடிய ஒரு படத்தில் சீமான் அவர்கள் நடித்தா அவர் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவருங்கிற பார்வை மக்கள் மத்தியில் வருமா? ஆல்ரெடி தேவையில்லாமல் சந்தேகம்லாம் பட்டு என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த படம் வேற வருது. ஏன்னா 10ஆம் தேதி வருதா? ஃப்ரைடே வருது. 10ஆம் தேதி வருது. தேர்தல் 23ஆம் தேதி வருது. 10 நாள் தான். இந்த படம் 10 நாள் கூட ஓடாதா? 10 நாளும் ஓடும். 10வது நாள் மீம் டெம்ப்ளேட் நிறைய வந்துடும். என்ன தமிழ் தேசிய பெருங்கனவை சுமந்துக்கிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, குடும்ப சூழல்ல இருந்து வெளியில வந்து தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தா ஏன் கொஞ்சம் வேற மாதிரி ஸ்கிரிப்டில் நடிக்கலாம்ல? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இங்கே நடிக்கிறதே பிரச்சனைன்னு சொல்லிங்க. அவர் அது நடிப்பு அவரை பண்ணுறாரு, தப்பு நான் சொல்லலை. இப்போ சமூகம் சார்ந்த படங்கள் இருக்குது. இப்போ வெற்றிமாறன் எடுக்கிற படத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் வருது, அதில் நடிச்சிருக்காரு அப்படின்னா அது வேற. இப்போ நம்ம களஞ்சியம் அவர்கள் படம் எடுத்தாரு, அதில் வந்து ஒரு போலீஸ்காரராக வந்து அந்த ஒரு 2 ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனைலாம் தடுத்து வைக்கிற மாதிரி கதாபாத்திரம். யாரும் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் அந்த மாதிரி படத்தை நடிக்க வைக்கிறவங்க யாருமே
சீமான் அவர்களை ஒரு ஹீரோவாக காட்டணுங்கிற மைண்ட் செட்டில் தான் கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க. ஆனால் சீமான் அவர்களை ஒரு ஹீரோ இமேஜில் காட்டணுங்கிற நோக்கம் இவங்களுக்குலாம் யாருக்குமே இருக்காது. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாஜிக்காக சீமான் அவர்கள் சொல்கிறது சரிங்கிற இடத்துல கொண்டு வந்து முடிப்பாங்க. பட் ஆனால் சப்கான்ஷியஸில் மக்கள் மனதில் அது பதியாது. ஏன்னா தொடர்ச்சியாக சீமானை காட்டுற காட்சிகள் எல்லாத்துலேயும் அவங்க நகைச்சுவையை கொண்டு வருவாங்க. ட்ரெய்லரில் அப்படி தான் இருக்குது. ட்ரெய்லரில் சீமான் அவர்களை காட்டுற எல்லா இடத்துலையும் நகைச்சுவை மட்டும்தான் இருக்குது. வேறு சீரியஸாக ஒரு சீனும் வரல ட்ரெய்லரில். படத்துலையும் நகைச்சுவை தான் பெரும்பான்மையாக இருக்கும். மேபி அந்த எண்டிங்கில் ஒரு டைலாக் பேசும்போது சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு தத்துவமோ டைலாக்கோ பேசி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் புரியுது நமக்கு, இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கதை முடியணும்ல எங்கேயாவது. ஸோ கதை எங்கேயாவது முடியும் போது அந்த பொண்ணு வந்து அந்த சரி அந்த கதையும் சொல்லிடுறேன். அந்த கதை என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபோன் ஆப்பு 2040 ஒரு ஃபோன் ஆப்பு ஒரு கம்பெனி தயாரிக்குது. அந்த ஃபோன் ஆப்போட வேலை என்னன்னா காதலையே வந்து தீர்மானிக்குது. இப்போ வருண் இருக்காருன்னு வச்சுக்குவோம். தீர்மானிக்கிட்டோம் சொல்லுங்க. வேற ஒரு ஆங்கர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க 2 பேருக்கு வந்து காதல் இருக்கா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நான் சொல்லிடுவேன். எனக்கு தொடர்பு பண்ற போறாங்க நீங்க வேற அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் அப்படிலாம் கிடையாது. அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சத்தியமாக எந்த தொடர்பும் அவருக்கு கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் சொல்றேன். எடுத்து காட்டுறோம். அப்போ இப்போ இருக்குன்னு இவங்க 2 பேரும் வந்து ப்ரொஃபஷனலா இவங்க கரெக்ட். 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனல். எதுக்காக நான் சொன்னேன், இதுக்காக தான் சொன்னேன். புரியுது. 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனல் இருக்காங்க, ஒரே மாதிரி வேலைகளை செய்வாங்க. இவரோட வேலை என்னன்னு அவங்களுக்கு புரியும், அவங்களோட வேலை என்னன்னு இவங்களுக்கு புரிதலோட இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னானா இந்த மாதிரி அந்த அனலைஸ் எல்லாம் பண்ணி 2 பேர் பேசிக்காக matrimony.comல நம்ம முடிவு பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஒரு ஏஐ முடிவு பண்ற மாதிரி, மேட்ச் மேக்கிங் பண்ற மாதிரி ஒரு ஏஐ முடிவு பண்ற மாதிரி ஒரு ஆப்பை வந்து யார் தயாரிக்கிறா? எஜே சூர்யா அவர்கள் தயாரிக்கிறாங்க. இந்த ஆப் எல்லாருக்குமே கரெக்டான லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து தேர்வு பண்ணி காதலை கொடுக்குதுங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும் அது ஆப்படிச்சு விட்டுருது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு உண்மையாகவே ஒரு பொண்ணின் மீது காதல் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணை வந்து அவர் ஏன் காதலிக்கிறாரு? அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளி, அந்த பொண்ணு சமூகத்துக்கு நிறைய வேலைகளை செய்யுது, அப்படிலாம் காரணம் கிடையாது. பார்க்கறக்கு அழகா இருக்கு. அந்த ஆப் சரியா? இப்போ பிரதீப் ரங்கநாதன் சரியா? ஆப்பு உன்னோட வேலை என்ன, உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அவளோட என்ன ஃபோன் தான் வளர்த்துச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. அது என்னமோ நீம்போஃபோமிக்கா என்னமோ சொல்லுவாங்களே. ஐயோ, அந்த படத்திலே சொல்லுவாங்கல்ல, அது நீம்போ, அதெல்லாம் நமக்கு வாயில வராது. அதாவது ஃபோன் இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு பயம் கொண்ட ஒரு இல்லங்க. அது வேறங்க. அது வேற அது என்ன இலவுன்னு எனக்கும் தெரியுங்க. அதுக்கும் இதுக்கும் ஏங்க சொல்லல. அதே மாதிரி வருது இது ஃபோன் அடிக்ஷன். அவ்வளவுதான். ஃபோன் அடிக்ஷன் அது ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது என்னமோ ஃபோபியா. அந்த படத்துல சொல்றாப்புல அந்த பெங்களூர் தமிழர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்றாரு. அந்த பெங்களூர் தமிழ் பேசி ஒருத்தர் ஃபேமஸ் ஆனாங்க, ஒரு யூடியூபரா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவர் சொல்றாப்புல அதுல அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுனா அப்படின்னு. ஸோ ஃபோனே வாழ்க்கைன்னு இருக்கிற ஒரு பொண்ணு, ஃபோனே யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல வளர்ற எப்படி செட் ஆகும்? அந்த ஆப்பு கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, எப்பா இது செட் ஆகாதியா உனக்கு அப்படின்னு. இருந்தாலும் இல்லை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, தொடர்ச்சியாக அந்த பெண்ணை நான் காதலிப்பேன், அந்த பொண்ணுக்கே பிடிக்கலனாலும் அந்த பொண்ணு பின்னாடி நான் போவேன் அப்படிங்கிற அந்த தத்துவ செயல்பாடு கொண்ட பல தமிழ் படங்களுடைய வரிசையில இந்த படமும் அந்த பொண்ணோட கேரக்டரே சம்மந்தம் இல்லையா, அந்த கேரக்டரே இவனுக்கு பிடிக்காதான், அந்த கேரக்டர் தப்பான். ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு காதலாம், அந்த பொண்ணுக்கு மேல காதலாம், அந்த ஆப் தான் தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை தயாரிச்சு ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டர்பிரனரா சுத்திக்கிட்டு இருந்த எஜே சூர்யாவோட வாழ்க்கையை கெடுக்கிறது தான் இந்த படம்ங்கிறது நமக்கு ட்ரெய்லரை பார்த்தா புரியுது. இந்த பிளாக் மிரரை பார்த்து லைட்டா கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இது என்ன அப்படின்னா ஒரு காமெடி படம். இது ரொம்ப சீரியஸ் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனை. இந்த படம் ஒரு காமெடி படம். காமெடி படத்தில் கொண்டு வந்து சீமான் அவரை நடிக்க வைக்கிறது, அதுக்கு இவரும் போய் நடிக்கிறது, அது என்ன மாதிரியான ஒரு தாட்டில் இருக்கிறாங்கன்னே எனக்கும் புரியல. சும்மா வெறுமா இந்த படத்தில் அந்த ஹீரோயின் சொல்லும், லைக்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, வந்து இது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு பண்ணுறீங்களா? லைக் வாங்குறத விட வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்யா. வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தமிழ் தேசிய கொள்கையெல்லாம் பேசி வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குற வாக்கு வங்கியை பாதுகாத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த தேர்தல் ரொம்ப ஒரு ஆல்ரெடி டஃப்பான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக எடுக்கிற ஒரு படத்துக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் போயிட்டு நடிச்சுக்கிட்டுலாம் வந்தீங்கன்னா என்ன மாதிரியான இமேஜ் வந்து உருவாகும், என்ன மாதிரியான அரசியல்? இல்லை உண்மையிலே நமக்கு வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே வெறுப்பு தான் வந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட், வெறுப்பு. எனக்குலாம் வெறுப்பே வந்துச்சு. இதில் போய் நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு.
அப்படிதான் நடிச்சிருக்காரு. அதையும் இந்த கூட்டம் வந்துட்டு ப்ரமோட்டும் பண்ணிட்டு அலையுதுங்க. ஐயா ஆமா, ப்ரமோட் வேற பண்றாங்க. பேசிக்கா சீமான் அவர்களுடைய இமேஜை உடைக்கிற படமாக தான் இது இருக்கும். இதில் என்னதான் சீமான் நல்லவருங்கிற மாதிரி காட்டியிருந்தாலும் சீமானுடைய சீரியஸ் ஃபேஸ் வந்து டவுன் ஆகி சீமானை மக்கள் வந்து ஒரு நடிகராகவும் ஒரு காமெடியான ஒரு நபராகவும் பார்ப்பதற்கு இது ஒரு வழிவகுக்கும். ஆல்ரெடி மீடியாவில் இப்போ தான் கொஞ்சம் சீரியஸ் டோனுக்கு அவரை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் தான். அதுக்கு முன்னாடிலாம் வேணும்னே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலில் தான் ஓரளவுக்கு அந்த பழைய அந்த வாக்கு வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறனால ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்ஸுக்குள்ளெல்லாம் நாம் தமிழர் வந்திருக்கு. நல்லா பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து நல்ல தமிழ் தேசிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசுகிறாங்க, வருது. அந்த இமேஜ் வந்துட்டு இருக்கும்போது அந்த இமேஜை உடைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையாக தான் எனக்கு பர்சனலாக படுது. இல்லை எது செய்தாலும் சரி அப்படின்னு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு இந்த படமும் ஒரு வெற்றி படம் தான். இந்த படமும் ஒரு வெள்ளி விழா படமாகத்தான் இருக்கும். தாராளமாக நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் கூட ஓரம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த படத்துக்கு முதல் ஷோ டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அங்கே கட் அவுட் வச்சு சீமான் அவர்களுடைய புகழ் பாடுங்க. இல்லை திமுக காரங்க மாதிரி கட்சிக்காரங்களாம் இவங்களே டிக்கெட் வாங்கி கொடுத்து வண்டியில் ஏற்றி வர வழியெல்லாம் பார்க்க வைக்கிறது, அப்படிங்க கூட பார்க்க வச்சு இந்த படத்தை ஓட வச்சு தமிழ் தேசிய பெரும் படைப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு வாழ்த்துக்கள். ரைட்டு. சரி, உங்க வாயில வந்து இந்த ஆப் கீப்னு வந்தோடனே இந்த விஷயமும் இந்த வாரம் நிறைய பேர் பேசி இன்னொன்று, சீமான் அவர்களை வச்சுக்கிட்டு இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் கடைசியாக ஒரு டைலாக் பேசுறாப்புல, ஒரு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலாக யாருக்குமே நல்ல இமேஜையும் நல்ல மைலேஜையும் கொடுக்காது. அவங்க சினிமாக்காரங்க, அவங்களோட ஹையர் பர்பஸ் என்ன, பணம் அடித்தோமா, பணம் சம்பாரிச்சோமா, அந்த பணத்தை கொஞ்சம் ரெட் ஜெயண்ட்டுக்கு பகிர்ந்து கொடுத்தோமா, அதன் மூலயமா வாழ்க்கையை வாழ்ந்தோமா, அடுத்த ரெட் ஜெயண்ட் படத்துலேயே போய் நடித்தோமான்ட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை அத்தகைய வாழ்க்கையா, அதையும் யோசிச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தானாக வாண்டடாக போய் வண்டியில் ஏறிட்டு அசிங்கப்பட்டு வர்றதுக்கெலாம் நம்ம வந்து பணப்பட முடியாது. சொல்லுங்க நீங்க. சரி, ரைட். இல்லைங்க, இப்போ ஒரு ஆப் வந்து இப்போ நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா பல புரட்சிகளை செஞ்சுட்டு இருக்கு. கள்ளக்காதல் ஆப்பா? எக்ஸாக்ட்லி. கிளீடன்னு சொல்லிட்டு ஒரு ஆப். என்னன்னா இன்னைக்கு இருக்கிற லவ் நல்ல காதலுக்குன்னு சொன்ன ஆப்லேயே கள்ளக்காதல் பண்ணிட்டு அலையிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இது வந்து கள்ளக்காதலுக்கான ஆப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் திருமணமா இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி, புரியுதா? சீட் பண்றதுக்கு வா அப்படின்ற மாதிரியான ஆப். அப்படியா இருக்கு? திருமணமானாதான் எல்ஜிபிலிட்டி வருதுங்க. எல்ஜிபிலிட்டி என்ன எல்ஜிபிடிக்யூ எல்ஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் இருக்கணுமா, இல்லைன்னா இதுக்குள்ள அலௌட் இல்லையா. ஏன்னா அப்பதானே சீட் பண்ண முடியும். ஸோ கல்யாணம் ஆனாதான் சீட் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதல் இதுல வந்து நல்லபடியா மங்களகரமா அமையுங்கிறதுனால அப்படிலாம் வச்சிருக்காங்க. இதுல இது வந்து பாத்தீங்கன்னா வைரலா வந்து உண்மையிலே புரியல. இது கல்யாணம் ஆனவங்களே கூப்பிடுறது ஒரு ஆப்பா? நான் போய் சொல்றேங்க. ஆப்புங்கிற பேர்ல என்னென்ன ஆப்பெல்லாம் வைக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. உண்மையிலேயே பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கு. சரி, ஓகே. 2040 எனக்கு தெரிஞ்சு 2040 இதெல்லாம் கேங்கிறதுனா இதில் ஆல்ரெடி இருக்கிற ஆப் தான். அதுக்கு வந்து எதுக்கு 2040 அளவுக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னு எனக்கு புரியல. கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் கூடவே வந்து சமூகத்திற்கு பெருசாக எந்த வித நல்லதையும் செய்யாத குப்பை படங்களும் நிறையா வருது. அந்த குப்பை படங்களில் ஒரு குப்பை படம் தான் இந்த எல்ஐகே. இந்த குப்பை படத்தில் ஒரு ரோஜா பூ இருக்குது பாருங்க, சீமான்னு அதுக்கு பேர் அப்படின்னா தாராளமாக எடுத்து சூடிக்கொள்ளுங்கள், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக குப்பை தொட்டின்னு தான் நான் சொல்ல முடியும். குப்பை தொட்டிக்குள்ள ரோஜா பூ இருக்குன்னா இருந்துட்டு போதும், அது நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து இல்லைங்க அங்கே ஒரு ரோஜா இருக்குது அதனால் நான் அந்த குப்பை தொட்டியில் போய் உட்காந்துக்குவேன், இந்த படத்தை நீங்கள் வாழ்த்தி வரவேற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது குப்பை தொட்டி படமாக தான் இருக்கும். இதில் நிறைய மிஸ்டேக் இருக்கும். பிரதீப் ரங்கநாதன் படத்துலேயே ஆல்ரெடி நிறைய மிஸ்டேக் இருக்கும். விக்னேஸ்வரன் படத்துலையும் ஆல்ரெடி நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும். கருத்தியல் ரீதியாக பிரச்சனைகளுக்குரிய சில விஷயங்கள் இருக்கும். ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கும்மி அடிக்கும் பொழுது அதில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதை நான் இப்போலாம் ட்ரெய்லரில் பார்த்தாவே அதில் ட்ரெய்லர்லேயே நம்ம எடுக்கணும்னா ஒரு 10 மிஸ்டேக்கை சொல்லலாம். பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற டைலாக்ஸ் இருக்குது. பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் அந்த படத்தில் உள்ளே இருக்கிறாரு. பாதிக்கு பாதி கேண்டிடேட் சீட்டை கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி, பெண்களை கவர்ச்சிப்படுத்தி ஆட வைக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஆட்கள் உள்ள கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாம் பல பேர் இருக்கான் படத்துக்குள்ளே. படத்தோட கேஸ்ட்டில் அவன் பேர்லாம் சொல்கிறான். அந்தளவுக்கு அவங்க முக்கியமான ஆளுகள்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒன்றுக்காகாதவங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட நடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே இவரை ட்ரால் பண்ணவங்க இத்தனைக்கும். ஆமாம், கேவலப்படுத்தி சமூக வலைதளங்களில் தமிழ் தேசிய கருத்தியலை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்களை கூடலாம் இவர் போய் நடிக்கிறதுக்கு நினைக்கும் போது ஃப்ரேம் ஷேர் பண்ணியிருக்கிறது நமக்கு உண்மையிலேயே ஒரு
எங்கேருந்து எங்கே போயிருக்கீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் ஃபீல் ஆகுது. ரைட், ஓகே. இப்போ இந்த கருத்தை வந்து மனசுலேருந்து சொல்லியிருக்கீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா, இல்லை அவங்களோட கருத்துன்னா அவங்களும் ஆமோதிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த கமெண்ட்ஸில் பார்க்கலாம். ஐடி விங் என்ன சொல்லுதோ அதான் கமெண்ட்ஸில் பார்க்க முடியும். இப்போ எல்லாம் ஐடி விங் தான் கமெண்ட்டை போட்டுட்ருக்கு, மக்கள்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. உட்காந்து ஐடி விங்கை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே காலத்தை ஓட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்து கிரெடிபிளாக இருக்க போதுன்னு தெரில. இது உண்மையாக சொல்கிறேன், தமிழ் தேசியத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருத்தன், தலைவரை பார்த்து தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்த ஒருத்தனுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தலை அப்படின்னா ஐ டோன்ட் நோ அது என்ன கூட்டம்னு எனக்கு தெரியல. சரி, ரைட்டு. இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுறப்போ நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் நேரிடும்னு நினைக்கிறேன். அப்போ சந்திக்கிறவங்கள மிக்க நன்றி. நன்றி.